பொதுவாக அடியார் பெருமக்கள் இறைவனை வணங்கி இந்த பிறவியோடு எனக்கு வாழ்க்கை போதும், இனி பிறவாத பெருநிலையை எமக்கு ஈந்திடுக என்று விரும்பி வினயமாய் கேட்டிடுவர். ஆனால் அப்பர் சுவாமிகள் தான் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். எங்கே, எப்படி? வாருங்கள் பார்ப்போம். தில்லையில் நடராஜ பெருமானை தரிசனம் செய்த அப்பர் சுவாமிகள் வளைந்த புருவங்களையும் கோவைப்பழம் போன்ற சிவந்த இதழில் முகிழ்க்கும் சிரிப்பும், கங்கை நதியில் ஈரமான சடைமுடியையும், பவளம் போன்ற சிவந்த மேனியில் பால் போன்ற வெண்ணீற்று பூச்சினையும், இனிமை நல்கும் தூக்கிய திருவடியும் காண்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திடின் இவ்வுலகத்தில் மனிதனாக பிறப்பெடுத்தல் விரும்பத்தக்கதாகும் என்கிறார். வாருங்கள் அந்த பாடலை பார்ப்போம். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும், இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றாள், இனித்தம் உடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றால், மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. ஆம் நண்பர்களே, நடராஜரின் தரிசனம் நிறைவை தரும் தரிசனம், நிம்மதியை தரும் தரிசனம், அமைதியை தரும் தரிசனம், ஆற்றலை தரும் தரிசனம், நம் வாழ்வை புனிதமாக்கும் தரிசனம். எனவே ஆனந்த அற்புத தரிசனம், நடராஜ தரிசனம் காண்போம், நடராஜரை பணிவோம், நன்மையெல்லாம் பெறுவோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.